ஸோ ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம கடையை வந்து நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கடையை நேரமாக ஓப்பன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணணும். தேங்க்யூக்கா போலீஸ்க்கா, தேங்க்யூ. ஓகே, போலீஸ் அக்காவை வச்சு இன்றைக்கான வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, எல்லா ப்ராடக்ட்டும் காலியாச்சா? என்னடா இது, ஸ்டாக் வேறு வைக்காமல் போயிட்டேன், அதுக்குள்ளே ஆளுங்க வேறு வந்துட்டாங்க. இங்கே வேறு பாரு, தேவையில்லாத குப்பை. இவனுக்கிட்ட சொல்லி சொல்லி நமக்கு வாய் வடித்தது தான் மிச்சம். சரி, ஓகே, இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டாச்சு. தென் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா வெளிநாட்டில் என்ன ஒரு அதிசயம், அந்த குப்பையை நம்ம கரெக்டாக அந்த பாட்டில்ஸ்லாம் கொண்டு போய் ரீசைக்கிள் பாக்ஸில் போட்டால் அது கூட டாடராக வருது. ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீமும் கிடையாது. சாப்பிட்டதை கண்ட இடத்துல போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எல்லாத்தையும் தவிர்த்துடலாம். ஸோ இனிமேல் நீங்களும் எங்கேயோ வெளியே சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பொருளை கரெக்டாக டஸ்ட்பினில் போடுங்க. ஓகேவா கைஸ்? சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம கடையை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணியாச்சு. தேவையில்லாத குப்பை. இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த குப்பை எதுவுமே நம்ம போட கிடையாது, நம்ம கடைக்கு வர அந்த கஸ்டமர்ஸ் பண்ணுற வேலை இது. ஸோ இதே மாதிரி தான் நாம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த நாம் தான் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். பட் அது கூட இங்கே இருக்கிறவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கடையை வந்து இஷ்டத்துக்கு நான் அடிச்சுட்டு போயிடுறானுங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும் கைஸ். நெக்ஸ்ட்டு புது ரேக் வாங்க போகிறேன். தென் வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, பார்ப்போம். ஒரு வழியாக இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, ஓகே, ஏதாவது ஒரு ஆட் போட்டால் தான் நம்மளோட கடை வந்து நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஆட்காக கொடுத்துருந்தேன், என்னாச்சுன்னு தெரில, அது வேறு. ஸோ அந்த விஷயத்தில் இப்போ முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம கடைக்குள்ள வந்திருக்கோம். ஆஹா, கடையில் பார்த்தீங்களா, நம்ம யாருமே இல்லைனா கூட கடைக்குள்ளே வந்து எந்த ஒரு திருட்டு எதுவும் போல, வச்ச பொருள் அப்படியே தான் இருக்குது. சரி, ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஃப்ரூட்டி பைட்ஸ், இது வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரீம் கஃபே, இதுதான்டா மை ஃபேவரட். நம்ம கடையோட பிராண்டே இந்த ட்ரீம் கஃபே தான் கைஸ். ஒரு வாட்டி இதை குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கடையோட ஒரு பிராண்டாகவே அவங்க மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் தான் நம்மளோட பிராண்டே. ஸோ அப்பேற்பட்ட அந்த பிராண்டை நம்ம வசத்தில் தான் வச்சுருக்கணும். அதுக்கு நாம் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டே இருந்தால் மட்டும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது, ஜெல்லி. இதுக்காக தான் போன வீக் வந்து சரியான பிரச்சனையாக போச்சு. தென் நெக்ஸ்ட் என்னது, சாக்கோ க்ரீம். வாவ், இதுவும் கேட்டாங்க. ஒரு 2 லேடிஸ் வந்து இதை கேட்டு போனாங்க. ஸோ இந்த ப்ராடக்டே கொண்டு வந்து வச்சிடணும். பீனட் பட்டர்ஸ் எங்கே இருக்குது? இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் ஒரு தட்டி விட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆஹா, என்ன ஒரு டெலிவரி டைமிங் பார்த்தீங்களா, போட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலை. ஆனால் வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. சூப்பராடே, ஆர்டர் போட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலை. ஸோ குப்பையை மற்றவனுக்கு தான் கண்ட இடத்துல போடுவாங்க, பட் நாம் அது கரெக்டாக தான் போடுவோம். ஆனால் சொல்ல முடியாது, சில சமயங்களில் எங்கேயாவது கூட போடலாம். ஸோ அது கஸ்டமரோட அந்த க்ரௌடை பொறுத்து கைஸ். பட் கஸ்டமர்ஸ் கொஞ்சமாவது மனசு வைங்க. நான் ஒரே ஆள், பாவம், ஒரே ஆள், எப்படி நான் கடையை இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு குப்பையும் போடாமல் மட்டும் போனீங்கனாலே எனக்கு அதுவே போதும். ஸோ அந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே மக்களே, கடை ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லோரும் வாங்க, வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கிட்டு போங்க பார்க்கலாம். செமத்த பிள்ளையா, வாங்க வாங்க வாங்க. எங்கடா போகிறீங்க, வாங்கடா. எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ காய்ஸ், உங்களுக்காகவே புதுசாக 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அழகாக வந்து வாங்கிட்டு போங்க பார்ப்போம். அண்ணனுக்கு கல்லா கட்டி விட்டிங்கன்னா அடுத்த பிரான்ச்சை கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது காய்ஸ். ஸோ எங்கேயும் வேஸ்ட்டாக சுற்றாமல் குயிக்காக வாங்க பார்ப்போம். வெளியவே போயிட்டுருக்கானது தவிர எவனாவது உள்ளே வரானான்னு பாரு. சரி, ஒரே நிமிஷம், சரி, எனக்கு ஒரு 2 பாக்ஸ் அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். ஐயோ, கடையை நம்ம தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமா? நான் வேறு எங்கடா அது நம்ம கடையில் வராமல் எங்கடா வெளியே போயிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமா? சரி, ஓகே. ஒரே ப்ராடக்டை நிறையா வாட்டி போட்டு விட்டோமா? அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் போன வாட்டி இதுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு.
வரவன் போகிறவங்கள இதை தாண்டா கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே பால் பவுடரு, காப்பி பவுடரு, ஆரஞ்சு, தக்காளி இல்லாத என்னது ஆப்பிள் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அண்ணன் போய் கல்லலா குற போகிறேன். வரிசையாக வந்து வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். கடை போட வேறு நான் மாற்றலையா? இதோ ஒரே நிமிஷம் மாற்றிடலாம். எங்கடா போகிறீங்க எல்லோரும்? ஓஹோ, கார்லலாம் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா? பாருங்கள் மக்களே, நம்ம கடைக்கு வந்து கார்லலாம் கஸ்டமர்ஸ் வந்து காரை வெளியே ஒர்க் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் நடந்துகிட்ருக்கானுங்க. ஸோ இவனுங்களை மாதிரியே வாக்கிங் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் எல்லா நேரமும் அதை போகக்கூடாது. ஸோ அந்தந்த சமயத்தில் தான் அந்தந்த வேலையை நீங்கள் பண்ணணும் கைஸ். வாக்கிங் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் இவனுக்கு மாதிரி ஒரே இடத்துல காலையிலேருந்து நைட்டு வரை நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. வெளியே நடந்துகிட்டே இருக்காதீங்கடா. உள்ளே வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸை வாங்குங்கடா. வாங்கினாதான்டா நான் கல்லா கட்ட முடியும். டேய் வாங்கடா உள்ள. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நமக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கடையோட ஒரு 100வது பிரான்ச்சே ஓப்பன் பண்ணிடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி அது மட்டும்தான் காய்ஸ் நின்று பேச போகுது. அதுக்கு காரணம் ட்ரீம் காஃபே. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ட்ரீம் காஃபேவை நாம் எப்போ ஆரம்பித்தோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஒரு மினி பிரான்ச்சாக தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தோம். தென் அந்த பிரான்ச் இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ட்ரீம் கஃபேவோட சீஃப், அதாவது எங்கள் தாத்தா, அவர் தான் முதலாக அதை ஆரம்பித்தார். தென் அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ அது வந்து சரியான பீக்கில் போயிட்டு இருந்தது. அப்போ அதை வந்து வேறு பேரில் வச்சு விற்றுட்டு இருந்தார் எங்கள் தாத்தா. அதுக்கப்புறம் இப்போ அதை வந்து நாங்கள் வந்து அதுவே ரீலான்ச் பண்ணியிருக்கோம், ட்ரீம் காஃபே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது காலத்தோடு ட்ரீம் கஃபேன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு இப்போ நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம எங்கே வேணாலும் போய் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ இந்த ட்ரீம் கஃபே வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் காய்ஸ். ஓகேவா? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆனால் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அந்த ஆர்டர் போட்டு வச்சுருந்த அந்த ப்ராடக்ட்ஸ் எதையுமே வந்து இப்போ காணும். எவன் தூக்கிட்டு போனான்னு தெரில. வெளியே தான் இருந்தது. இப்படி திரும்பிட்டு அப்படி வர்றதுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டானுங்க. உள்ளே வந்தால் பேமெண்ட் பண்ணி வாங்கணும், வெளியே இருந்தால் பேமெண்ட்லாம் வாங்கிட்டு போனோம். அப்படிங்கிறதுனால அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு கூட எனக்கு சரியாக தெரில. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எடுக்க எவனாவது வருவான். ஸோ கண்டிப்பாக அவனை எடுக்க வரும்போது அதை நான் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி தூக்கிடலாம் கைஸ். எவன் தூக்குறான்னு சொல்லி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். வெளியே வச்சுருந்தா அந்த பாக்ஸை காணும். ஸோ எவன் எடுத்தது அதை ஒத்துக்கோங்கடா விடுங்க. எவனாவது வருவான், கண்டிப்பாக வருவான். அந்த பாக்ஸில் எவனாவது கையை வைப்பான். அப்போ அவனை நம்ம தூக்கிடலாம், கையும் கழுவுமா தூக்கிடலாம் கைஸ். அது வரையும் நம்ம சும்மா சைலண்ட்டாக அப்படியே தெரியாத மாதிரியே நிற்போம். இன்னும் அப்படியே சும்மா கேஷுவலாக நிற்போம். நம்மளும் சும்மா கஸ்டமர் மாதிரி நிற்போம். கண்டிப்பாக எவனாவது வருவான், வந்து அதில் கையை வைப்பான். வைக்கிறவனை கையும் கழுவுமா தூக்குறோம், அவ்வளவுதான். இன்றைக்கி ஒரு பாடி விழுகுதுறாங்க, எவன் தெரில, தட்டி தூக்கிட வேண்டியதான். என்னடா உள்ளே வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு என்னடா உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டிடா நம்ம ப்ராண்டு. ஏன்டா உள்ளே வந்து பை பண்ணி வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன? செல்லர் நான் இருக்கேன். வந்துருச்சு. இன்னும் 3 பாக்ஸ் எங்கே? ஒவ்வொருத்தனா கண்டுபிடிக்கும் போது டான்னு வச்சுட்டு போகிறானுங்க பாரு. ஓகே காய்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டானுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம உள்ளே வச்சா போதும். தென் நம்மளோட சேல்ஸை அமோகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த ஒரு ஃபைட்டும் யாருக்கிட்டேயும் நடக்காது கைஸ். ஸோ நமக்கு ஒன்றுனா நம்மளோட கஸ்டமர்ஸ் முன்னாடி வந்து நிற்பாங்க. அதுதான்டா எங்களோட ப்ராண்டு. ஸோ கைஸ், இங்கே வந்து நான் வந்து ஒரு டிவி, தென் வந்து டிவி மீன்ஸ் என்னோடய என்டர்டைன்மெண்ட்டுக்காக இல்லை, கேமரா கான்சியன்ஸ்க்காக நான் அதை செட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ட்ரஸ்ட்டு பேஸில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். பஸ் இவனுக்கு அதை வந்து
பிரேக் அவுட் பண்ணுறாங்க காய்ஸ். ஸோ இது வந்து அன்ஃபேர்டு, திஸ் இஸ் அன்ஃபேர்டு கேம் காய்ஸ். இவனுக்கு பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீட்டிங்கான கேம் பிளே. ஸோ இப்படி வச்சுட்டு அப்படி திரும்ப கூட தூக்கிட்டு ஓடிடுறானுங்க. ஆஹா, கூட்டம் வந்து நிறையா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மொத்த ப்ராடக்ட்டை சும்மா ஒத்தாளாக விற்று காட்டுறேன். ஓகே, கஸ்டமர் யார்? அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஐ திங்க். ஆஹா, நினச்சேன்டா, போலீஸ்காரக்காக தான் நினச்சேன். கரெக்டாக பாரு, வெளியெல்லாம் இங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்க. இதெல்லாம் உனக்கே அநியாயமாக இருக்குதாக்கா? எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, எதுக்கு நீ வெளியே போய் வாங்கிட்டு வர? போ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் போ. ட்ரீம் கஃபே ப்ரோ, நீ இதை தான் ப்ரோ நீ வாங்கிட்டே இருக்க. இன்னுமா உனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிக்காமல் இருக்குது? எப்போ பார்த்தாலும் 2 தான் வாங்கிட்டு போகிற. இந்நேரத்துக்கு நீ ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன், அண்ணன் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி விடு. ஓகே ஜிம்மக்கா, நீயாவது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன். ஓகேக்கா, சூப்பர்க்கா. எப்படி எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டேன், அது போதும் தம்பிக்கு. யோகி பாபு வந்துட்டார். என்ன பண்ணிட்டுருக்காப்புல பின்னாடி? சோப் பவுட்ரு, வேறு என்ன எடுத்து வச்சுருக்க, மில்க் பாக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறானோ. ஜான்விக்குண்ணா இன்னைக்காவது பேசுனா, நானும் ரொம்ப நாளாக கேட்டுனே இருக்கிறேன். திரும்பி பார்க்குறக்குள்ளே நீ ஓடிடுற. பார்க்குறேன், ஒரு நாள் திரும்பி இங்கே தான் நான் வந்தாகணும். உன் அண்ணா வருவான், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். யோகி பாபு என்னையா பண்ணுற நீ? அடுத்த படம் மாஸ் காட்டி நடிச்சிட்ருக்கேன் நான். நீ வேறு லெவல் பண்ணிகிட்ருக்க. சரி ஓகே, உனக்கு என்ன கொடுக்கணும்? சேஞ்சு $38.77. ஓகே, வாங்கிட்டு போ. துஷார் ப்ரோ, இங்கே என்ன ப்ரோ பண்ணுற? உன்னை அங்கே விட்டுன்னு வந்தேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஓகே, வாவ், முதலா என் கடையில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க. யார் சாமி நீ? சிங்கம் சூர்யான்னு நினைக்கிறேன். போங்க தலை. ஓகேக்கா, சூப்பர்க்கா. இதே மாதிரி தான் வரவெல்லாம் எல்லாம் 3-4 ப்ராடக்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து இலவச சோப்பு டப்பா வேறு கொடுக்க போகிறோம், அதிகமாக ப்ராடக்ட்ஸ் வாங்குறவனுக்கு. ஓகேக்கா, சூப்பர்க்கா. இப்போ தான் நீ வந்துட்டு போனேன், ஆனால் 2 ரவுண்டு வந்துட்ட பார்த்தியா? ஸோ காய்ஸ், ஒரே நாளில் எத்தனை வாட்டி அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நாங்கள் ஒரு அலுமினியத்தால் ஆன ஒரு சோப்பு டப்பாவை கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எஸ்கா ஏதாவது ஒரு ஆஃபரை போட்டால் தான்டா நீங்களாக வருவீங்க. ஸோ சோப்பு டப்பா மட்டும் இல்லாமல் சோப்பு நிறைய சேர்த்து தரோம் கைஸ். ஸோ நிறையா ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே காய்ஸ், 8வது வாரத்தை நோக்கி நமது கடை செல்கிறது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. 8வது வாரம் இல்லை, 8வது நாள். கார்டு, அப்படியே அந்த கார்டை என்கிட்ட கொடுத்தேன்னா தேவையான காசு எடுத்துப்பேன். அதெல்லாம் முடியாதா? சரி ஓகே, உடச்சி தான் சாப்பிட்ணும். ஆமாம் கைஸ், உடச்சி தான் சாப்பிட்ணும். ஓகே ப்ரோ, இதோட 2வது அட்டம்ப்ட் தான். அக்கா 3 வாட்டி வந்துட்டு போயிடுச்சு, நீ 2 வாட்டி தான் வந்திருக்க. ஸோ சோப்புடப்பா யாருக்கு வருதுங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸும் முடியுது. சரி ஓகே, இன்கேஸ் நான் அதை மாற்றிடுறேன். லாஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை யார் வாங்குகிறாங்களோ அப்படியோ அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுப்போம். ஐ மீன் என்னென்னா, லாஸ்ட்டு ப்ராடக்டை யார் வந்து வாங்குறீங்களோ, ஐ மீன் லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை யார் வந்து வாங்கிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ட்ரீம் கஃபே ஃப்ரீ. ட்ரீம் கஃபேங்கிறது நம்மளோட அந்த ட்ரீம் கஃபே டீ பிராண்ட். ஸோ அதோட ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும் காய்ஸ். ஸோ see you guys.